வருகின்ற ஜூன் மாதம் குரு கிரகமானது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் மேச ராசி நேயர்களுக்கு காதல், குடும்பம், திருமண வாழ்க்கை போன்றவற்றை இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு செயலாற்றி வெற்றி பெறுகிற மேசராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சுகஸ்தானத்தில் பயணிக்கிறது. இந்த சுகம் என்பது நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுகங்களையும் வழங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், அவர்களுக்கு வேலையும் மிச்சமாகும். அதோடு மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சூழல்களில் இருக்கிறீர்கள். கொஞ்சம் தடைகளை கொடுத்து கொஞ்சம் கடினமா உழைத்தீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நிறைவேறுவதற்கும் அது சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இறைவன் அனுகிரகத்தினால நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான நிலை உண்டு. காதல் சார்ந்த நிலைகளில் அந்த காதலிக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள் பிடிவாதமாக இருப்பதை தவிர்ப்பதும், ஒருவருக்காக ஒருவர் முற்றிலும் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளை கைவிடுவதும், நான் சொல்ற மாதிரி தான் நீ இருக்கணும், நீ சொல்ற மாதிரி தான் நான் இருக்கணுங்கிற மாதிரி ஒருவருக்கொருவர் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்ப்பதும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சிந்தித்து பொறுமையா 2 பேரும் பேசி தீர்த்து வைத்துக் கொள்ளும் பொழுது காதல் வாழ்க்கை இனிமையை கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மனைவியினுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது கணவனுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இது. அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணைவரை அனுசரித்து சென்று அதற்கு ஏற்றாற்போல் நீங்க அவங்களுக்கு கை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் அவர்களால் ஈடேற்ற முடியும், உங்களுக்கு எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப கணவன் மனைவி உறவுகள் மேம்பட வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய தொழில் சார்ந்த நிலைகளுக்கு உதவியாக இருந்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக சுகபோக வாழ்க்கையை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாற்றம் என்பது நல்ல மாற்றங்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல மேசராசி நேயர்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால அதிகமான எதிர்பார்ப்புகள், கணவனோ மனைவியோ அதிகமா எதிர்பார்க்கிறது, தேவையில்லாம உதாசீனப்படுத்துறது, தேவையில்லாத சண்டை போட்டுக்கொள்வது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு எக்ஸாகரேஷன் காட்டி அதன் மூலமாக வாழ்க்கையை நகர்த்துவது, இது எல்லாமே உங்களுக்குள்ள குழப்பங்களை அதிகரிக்கும். அதனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக வாழ்க்கையில் அற்புதமான நிலைகளை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறது நிதர்சனம். ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் அம்மன் வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும். காதல், கணவன் மனைவி, குடும்ப வாழ்க்கை, குடும்பத்திற்கு தேவையான சுகபோக வாழ்க்கை அத்தனையிலுமே நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தினாலே புரியும். வாழ்த்துக்கள்.